ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 81. எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வேணும்னா பெருமையா இருக்கலாம், ஆனா நகை நட்டுன்னு பெருசா எதுவும் கொண்டு வராத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணனா எங்களுக்கு என்று மகேஸ்வரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, நாங்க பொண்ணுக்கு 200 சவரன் நகை போடுறோம் என்று சரண்யா வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த சக்தி கூறினான். சக்தியின் குரல் கேட்டு சரண்யா கிச்சனில் இருந்து முன்ஹாலுக்கு வந்தாள். முன்ஹாலில் இருந்த அனைவரும் சக்தியை பார்த்தார்கள். மகேஸ்வரி சக்தியை பார்க்கவும் வாயடைத்து போனார். சக்தியை வாசலில் பார்த்த காஞ்சனா, வாங்க மாப்ள உள்ள வாங்க என்று அழைத்தார். சக்தி வீட்டிற்கு உள்ளே வந்து மகேஸ்வரி எதிரே இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தவன் கால் மேல் கால் போட்டு மகேஸ்வரியிடம், நாங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு 200 சவரன் நகை போடுறோம், மாப்பிள்ளைக்கு ஒரு BMW கார் ஒண்ணு வாங்கி தரோம், வேற ஏதாவது என்று கொஞ்சம் திமிரான பார்வை பார்த்து கேட்டான். அதை பார்த்த காவ்யாவிற்கு சிரிப்பு வந்தது. சிரிக்காமல் கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனால் அஜய் ஒரு படி மேலே போய் வாய் விட்டு சிரித்து விட்டான். சக்தி செயலில் உறைந்து போயிருந்த சரண்யா அஜயை பார்த்து தன் உதட்டில் ஒரு விரல் வைத்து ஷ் என்று செய்தாள். சக்தியை பார்த்து காஞ்சனா, மாப்ள நீங்க எதுக்கு என்றதும் சிறிது சாதாரண நிலை வந்தவன் காஞ்சனாவை பார்த்தான். அவர் நின்று கொண்டிருந்தார். அத்த என்று எழுந்தவன் அவர் அருகில் சென்று, வாங்க வந்து முதல்ல உட்காருங்க என்று கூறி மகேஸ்வரி எதிரே இருக்கும் ஒரு சேரில் அமர வைத்தான். மகேஸ்வரி வந்ததிலிருந்து காஞ்சனா அவர் எதிரே நின்று கொண்டுதான் இருந்தார். ஆனால் இப்போது சக்தி அவரை மகேஸ்வரி முன் அமர வைத்ததும் அதுவே மகேஸ்வரிக்கு பெரிய அவமானமாக நினைத்தார். காஞ்சனா சேருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சக்தி காஞ்சனாவை பார்த்து மகேஸ்வரி புறம் சைகை செய்து காட்டி, பேசுங்கத்த என்றான். அவருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. பின்பு சக்தியே மகேஸ்வரியிடம், வேற ஏதாவது வேணும்னா தயங்காம கேளுங்க ஆண்டி என்றவன் தன் நெற்றியில் ஒரு விரலால் தட்டி ஏதோ யோசிப்பது போல் செய்துவிட்டு, என்ன சொன்னீங்க? நகை நட்டுன்னு பெருசா கொண்டு வராத பொண்ணு, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் சக்தியோட ஃபேமிலி, அப்படின்னா என்னோட ஃபேமிலி, த கிரேட் பிசினஸ் டைகன் சக்தியோட ஃபேமிலி. சோ உங்க கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றான் கொஞ்சம் கடுமையான குரலில். இனி தன் எண்ணம் நிறைவேறாது என்று நினைத்த மகேஸ்வரி சக்தியிடம், அது நான் சும்மா கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ மத்த விஷயங்களை கல்யாண நெருக்கத்துல பேசிக்கலாம், நான் வரேன் என்று கூறி எழுந்து சென்றார். அவர் போகவும் அஜய், மாமா என்று கூறி சக்தியை அணைத்தான். டேய் டேய் என்னடா பண்ற, என்னோட ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமா இருக்குடா என்றான் சக்தி. அவன் நெஞ்சில் இருந்து தலையை மட்டும் தூக்கி புன்னகைத்த அஜய், ஐ லவ் யூ மாமா என்று கூறி மறுபடியும் அவனை இறுக்கி அணைத்தான். சேரில் அமர்ந்திருந்த காஞ்சனா எழுந்து சக்தியிடம், எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த சொல்றீங்க? அப்ப நான் சும்மா மகேஸ்வரி ஆண்டி கிட்ட இது என்னோட ஃபேமிலின்னு சொன்னேன்னு நினைச்சீங்களா? இல்ல மாப்ள, அது உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இது சிரமம் இல்ல அத்த, சந்தோஷம். லைஃப்ல இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நான் அனுபவிச்சதே இல்ல, உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா அத்த என்று கேட்டான் சக்தி. இல்ல மாப்ள, இருந்தாலும் வேணாம். அப்போ நீங்க என்னை அந்நியமா நினைக்கிறீங்க என்றவன் சட்டென்று வீட்டிலிருந்து வாசலை நோக்கி நடந்தான். அதை பார்த்து பதறிய காஞ்சனா, மாப்ள நான் அப்படி அர்த்தத்துல சொல்லல என்றவர் கொஞ்சம் தயக்கத்துடன், சரி உங்க விருப்பம் என்று ஒப்புக்கொண்டார். புன்னகைத்த சக்தி வீட்டிற்குள் வந்தான். அவன் ஈரமாக இருப்பதை பார்த்த காஞ்சனா சரண்யாவிடம், சரண்யா மாப்பிளைய ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு துண்டு எடுத்து கொடு என்றார். சரி என்று தலையசைத்த சரண்யா சக்தியை பார்த்து, வாங்க சக்தி என்று கூறி சக்தியை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். தன் கபோர்டில் இருந்து ஒரு டவலை எடுத்து சக்தியிடம் கொடுத்தாள். அதை அவன் கையில் வாங்கி தலையை துவட்டி கொண்டிருந்தான். அப்போது சரியாக கதவு தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். காவ்யா கையில் ஒரு கவருடன் நின்று கொண்டிருந்தாள். காவ்யாவை பார்க்கவும் சரண்யா, என்ன காவ்யா அங்கேயே நிக்கிற, உள்ளவா என்று அழைத்தாள். உள்ளே வந்த காவ்யா சக்தியிடம் கையில் இருக்கும் கவரை நீட்டி, இது உங்களுக்கு துணி, அம்மா கொடுத்து விட்டாங்க என்று கூறி கொடுத்தாள். சக்தி அதை புன்னகைத்து கொண்டே வாங்கி கொண்டான். காவ்யா இருவரையும் பார்த்து,
இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள். சக்தி, நீங்க இங்க என்னோட ரூம்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க என்று கூறினாள் சரண்யா. அவன் சரி என்று தலையசைக்கவும் அவள் பால்கனியை நோக்கி சென்றாள். உடை மாற்றிய சக்தி துவட்டிய டவலை கையில் எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான். அங்கு சரண்யா எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்ற சக்தி கொஞ்சம் தலை குனிந்து, என்னாச்சு சரண்யா, ஏன் டல்லா இருக்கீங்க என்று கேட்டான். அவன் சத்தம் கேட்டு அவன் வந்தது உணர்ந்தவள் அவனை பார்த்தாள். என்ன என்று புருவம் தூக்கி அழகாக கேட்டான். அவனின் அந்த செயலில் தன்னிலை மறந்தவள் அவனையே பார்த்தாள். ஏதாவது சொன்னாதானே தெரியும் என்றான் சக்தி. அதில் சுயநினைவு அடைந்தவள், சக்தி அது கொஞ்சம் இப்படி உட்காருங்க என்று பால்கனியில் இருக்கும் டேபிள் காட்டினாள். அதில் அமர்ந்தவன் சரண்யாவை பார்த்தான். சக்தி அது முதல்ல தலையை தோட்டுங்க என்றவள் அவன் கையில் இருக்கும் துண்டை வாங்கி தானே அவனுக்கு துவட்டி விட்டாள். சக்தி தலையை துவட்டி கொண்டே, சக்தி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க என்றான் சக்தி. அது நீங்க எப்படி இப்படி நினைச்சீங்க என்று கேட்டாள் சரண்யா. இந்த கேள்விதான் கேட்கணுமா என்று அவளை பார்த்து புருவம் உயர்த்தி கேட்டான். இல்ல, இன்னொன்னு கேட்கணும், முதல்ல இது சொல்லுங்க என்றாள் சரண்யா. எங்க வீட்டுக்கு வர வழியில 2 தெரு முன்னாடி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. மெக்கானிக் போன் பண்ணி கார் சாவிய கொடுத்துட்டு நடந்து வந்தேன். மழை லேசா பெஞ்சதால கொஞ்சம் நினைச்சிட்டேன், அவ்வளவுதான் என்றவன் சரண்யாவை மறுபடியும் உற்று பார்த்து, இப்போவாச்சு சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்றீங்களா என்று கேட்டான். இல்ல சக்தி, அது நீங்க எதுக்கு காவ்யா கல்யாணத்துக்கு வரதட்சணை ஏத்துக்கிட்டீங்க என்று கேட்டாள் சரண்யா. அப்போ மகேஸ்வரி ஆண்டி அத்தைய அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று கேட்டான் சக்தி. இல்ல சக்தி, நான் அப்படி சொல்லல, அவங்க கேட்டதை நாங்க செய்வோம்ல என்றது. சக்தி அவளை அழுத்தமாக பார்த்து என்றான். சரண்யா அதோடு தன் பேச்சை நிறுத்தினாள். நீங்க நாங்கன்னு எதுக்கு இப்போ இந்த பேச்சு? நீங்களும் அம்மாவுக்கு முடியாதப்ப அம்மாவை கவனிச்சு பாத்துக்கிட்டீங்க, அப்ப அதுக்கு பேர் என்ன? என்ன சக்தி, அதுவும் இதுவும் எப்படி ஒன்னாக முடியும்? நான் அவங்க மருமக, அது என்னோட கடமை. ஓ, நீங்க உங்க மாமியார் குடும்பத்துக்கு செஞ்சா கடமை, நான் செஞ்சா தப்பா என்று கேட்டான். அவனை கொஞ்சம் வியப்பாக பார்த்த சரண்யா, ஐயோ சக்தி, நான் தப்புன்னு சொல்லல, அது உங்க பெருந்தன்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எனக்கு கொஞ்ச நாள் பொட்டிக் ஓபன் பண்ணி நான் வேலை பார்க்க பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் பிளீஸ் என்றவள் சட்டென்று அவன் சேருக்கு கீழ் அமர்ந்து அவன் கையை பிடித்தாள். பட்டென்று எழுந்து, என்ன பண்றீங்க என்று கோபமாக கேட்டான் சக்தி. அதில் அதிர்ந்த சரண்யா எழுந்து, சாரி சக்தி, நான் இப்படி கேட்டா உங்களுக்கு கோபம் வரும்னு நினைக்கல என்றால் பதறிக்கொண்டு. நீங்க பொட்டிக் ஓபன் பண்ணி வேலை பார்க்கணும்னு சொன்னது எனக்கு கோபம் இல்ல, அது எதுக்கு என் முன்னாடி மண்டிட்டு சொல்றீங்க? அதுவும் இல்லாம மகேஸ்வரி ஆண்டி கிட்ட நான் சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல என்றவன் விறுவிறுவென்று கீழே ஹாலுக்கு சென்றான். அங்கு காவ்யா அப்போதுதான் சாப்பாட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். சக்தியை பார்க்கவும், வாங்க மாமா, நானே உங்களை கூப்பிட வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்றாள் காவ்யா சிறு புன்னகை உதிர்த்து கொண்டு. புன்னகை மட்டும் செய்தவன் டைனிங் டேபிளில் அமர்ந்தான். சக்தியின் குணத்தில் மெய் மறந்து போயிருந்த சரண்யா பால்கனியில் இருந்து தன் அறைக்கு வந்து அப்படியே தன் கட்டிலில் அமர்ந்தாள். மெத்தை கொஞ்சம் கல்லு போல இருக்க சுயநினைவிற்கு வந்தவள், ஒருவேளை சக்திய அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல தங்க சொன்னாங்கன்னா, வீட்டுல ஏசி இல்லையே, அப்புறம் இந்த மெத்த கல்லு மாதிரி இருக்கு, இதுல படுத்தா சக்திக்கு எப்படி தூக்கம் வரும் என்று நினைக்க வேகமாக எழுந்து காஞ்சனாவை பார்க்க சென்றாள் சரண்யா. காஞ்சனா கிச்சனில் இருந்தார். அங்கு சென்ற சரண்யா வேலை பார்த்து கொண்டிருக்கும் காஞ்சனாவிடம், ஏதாவது ஹெல்ப் பண்ணவாமா என்று கேட்டாள். இல்ல சரண்யா, வேலை முடிஞ்சிருச்சு, சாப்பிடுற வேலைதான் என்று ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கிச்சனில் இருந்து கிளம்பிய காஞ்சனா கையை பிடித்த சரண்யா, அம்மா ஒரு நிமிஷம் என்றாள். என்ன சரண்யா, என்னாச்சு? அம்மா, அது இன்னைக்கு நைட் அவரை இங்க தங்க சொல்ல வேணாம் என்றாள் சரண்யா. ஏன் சரண்யா, மாப்பிள்ளை இங்க தங்கறதுல என்ன பிரச்சனை? அதுவும் இல்லாம வெளியில மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, மாப்பிள்ளையே போறேன்னு சொன்னாலும் நான் எப்படி அவரை அனுப்புறது என்று கேட்டார் காஞ்சனா. இல்லம்மா, நீங்க சொல்றது சரிதான்,
தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நம்ம வீட்ல சக்தி தங்குற அளவுக்கு வசதி கிடையாது என்றது காஞ்சனா கொஞ்சம் சோகமானார். அம்மா ப்ளீஸ், நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல. உங்களுக்காக சக்தியையும் சக்திக்காக உங்களையும் என்னால கஷ்டப்படுத்த முடியாது. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம் என்றதும் புன்னகைத்த காஞ்சனா சரண்யா கன்னத்தில் கை வைத்து, நீ இவ்ளோ சீக்கிரத்துல உன்னோட வாழ்க்கையில சக்திக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது, நீ மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரண்யா. எனக்கு அதுவே போதும் என்று கூறியவர் கிச்சனில் இருந்து கிளம்பினார். காவ்யா அஜயை சாப்பிட கூப்பிடுவதற்காக வெளியே சென்றதால் தண்ணீர் கேட்க கிச்சனுக்கு வந்த சக்தி இருவர் பேச்சை கேட்டு வெளியே நின்று கொண்டிருந்தான். காஞ்சனா கிச்சன் வாசலை நோக்கி வரவும் வேகமா டைனிங் டேபிளுக்கு போய் அமர்ந்தான். காஞ்சனா சக்தியை பார்த்து புன்னகைத்து விட்டு அஜய் காவ்யாவை பார்க்க வெளியே சென்றார். கிச்சனில் இருந்து வெளியே வந்த சரண்யா சக்தி பக்கத்தில் இருக்கும் சேரில் உட்கார்ந்தாள். அப்போது சரியாக காவ்யா, அஜய், காஞ்சனா சாப்பிட வந்தார்கள். சாப்பாட்டை பரிமாற சரண்யா எழுந்தாள். அதை பார்த்த காஞ்சனா, சரண்யா மாப்பிள்ள பக்கத்துல உட்காந்து சாப்பிடு, நான் சாப்பாடு பரிமாறுறேன் என்றவர் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினார். அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்த சக்தி முன் ஹாலில் இருக்கும் சேரில் சென்று அமர்ந்தான். அப்போது அங்கு ஒரு சேர் எதிரே காவ்யா ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்து அமர்ந்தாள். காவ்யாவை பார்த்த சக்தி, என்ன காவ்யா, பாய் ஃப்ரெண்ட் கூட சேட்டிங்கா என்று புன்னகைத்து கொண்டே கேட்டான். ஐயோ மாமா, நீங்க வேற, இப்பதான் ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இன்னொன்னு கிளப்பிடாதீங்க. அதுவும் இல்லாம இது சேட்டிங் இல்ல, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலைய ஃபுல்லா முடிக்கல, அதான் இங்க அந்த வேலைய பாக்குறேன் என்றாள் காவ்யா. வெகு நேரம் லேப்டாப்பில் தட்டிய காவ்யா கோவத்தில் லேப்டாப்பை மூடி வைத்தாள். அதை பார்த்த சக்தி, ஏன் என்னாச்சு என்று காவ்யாவை பார்த்து கேட்டான். அது ஒரு கோடிங் செட் பண்ணணும்னு வரமாட்டேங்குது மாமா, அதான் என்றாள் காவ்யா சிடுசிடுப்பாக. முதல்ல அதை இங்க கொடு என்று காவ்யா கையில் இருக்கும் லேப்டாப்பை கேட்டு கையை நீட்டினான் சக்தி. காவ்யா லேப்டாப்பை சக்தியிடம் கொடுத்தாள். அதை வாங்கிய சக்தி அது எந்த மாதிரி கோடிங் என்று காவ்யாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டு கொஞ்ச நேரத்தில் கோடிங் செட் செய்து காவ்யாவிடம் கொடுத்தான். லேப்டாப்பை கையில் வாங்கி பார்த்த காவ்யா, ஐயோ எப்படி மாமா இவ்ளோ சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சீங்க, தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ சோ மச் என்று சந்தோஷமாக கூறிவிட்டு காஞ்சனா அறைக்குள் சென்றாள். இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததால் சரண்யா அமைதியாக இருந்தாள். காவ்யா காஞ்சனா அறைக்குள் செல்லவும் சக்தி அருகில் வந்தாள். சக்தி தன் மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். சக்தி, நாம கிளம்பலாமா என்று கேட்டாள் சரண்யா. சரண்யாவை நிமிர்ந்து பார்த்து, எங்க என்று கேட்டான். நம்ம வீட்டுக்கு என்றாள் சரண்யா. அப்போ இது நம்ம வீடு இல்லையா என்று கேட்டான் சக்தி. இல்ல சக்தி, நான் அப்படி சொல்லல, நைட் ஆகுது, நாம இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்றாள் சரண்யா. அதான் நைட் ஆகுதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன, நாம நாளைக்கே போய்க்கலாம் என்றான் சக்தி. சரண்யாவிற்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இல்ல சக்தி என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சேரில் இருந்து எழுந்தவன், மேலதானே உங்க ரூம் என்று கையை மாடியை நோக்கி காட்டினான். ஆமாம் என்று தலையை மட்டும் அசைத்தாள் சரண்யா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று கூறி மாடிக்கு சென்றான் சக்தி. அதற்கு மேல் சரண்யாவிற்கு மறுத்து பேச மனம் வரவில்லை. அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். சரண்யா அறைக்கு வந்து அவள் மெத்தையில் அமர்ந்த சக்திக்கு தன் அறையில் உள்ள மெத்தையில் படுப்பவர்கள் ஆள் உள்ளே புதைந்து போகும் அளவிற்கு மென்மையாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தை மரச்சார் போன்று இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. காரணம், சரண்யா கிச்சனில் காஞ்சனாவிடம் பேசியதை நினைத்து புன்னகைத்துக் கொண்டிருந்தவன் அப்படியே அந்த கட்டிலில் எடக்கு மடக்காக படுத்து தூங்கினான். காஞ்சனா சரண்யாவிடம் வந்து, என்ன சரண்யா, இன்னும் கிளம்பலையா என்று கேட்டார். இல்லம்மா, அவர் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டார், சரி நானும் ரூம்க்கு போறேன் என்றாள். இப்படியே வா என்று கேட்டார் காஞ்சனா. தன்னை ஒரு தரம் பார்த்த சரண்யா, ஏமா என்னாச்சு என்று கேட்டாள். கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரியா இருக்க என்றவர் அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவளுக்கென்று எடுத்த ஒரு சேலையை கொடுத்து கட்டிட்டு வர சொன்னார். சரண்யா சேலை கட்டி வரவும் மேலிருந்து கீழ் சரண்யாவை பார்த்தவர் சரண்யா முன் அமர்ந்து சேலையில் மடிப்பை சரி செய்து விட்டார். அதை பார்த்த சரண்யாவிற்கு சக்தி இதே போன்று சேலையில் மடிப்பை சரி செய்து விட்டது நினைவிற்கு வந்தது. சரண்யாவின் தலையை வாரிவிட்டு கொஞ்சம் அலங்காரம் செய்து சரண்யாவை, இப்போ போ என்றார். அவள் தன்னை ஒரு முறை பார்த்து,
இப்போ சக்தி மட்டும் இப்படி என்னைய பார்த்தாரு. என்ன சரண்யா, இந்நேரத்துல எந்த கல்யாணத்துக்கு போறீங்கன்னு கிண்டல் பண்ணுவாரே. ஆனா இத அம்மா கிட்ட சொல்ல முடியாதே என்று தன் நகத்தை கடித்து கொண்டு யோசித்துக் கொண்டிருந்த சரண்யாவை லேசாக உலுக்கிய காஞ்சனா, என்ன யோசனை சரண்யா, போ என்றார். சரி என்று தலை மட்டும் அசைத்து விட்டு தன் அறைக்கு சென்றார். அங்கு அவள் உள்ளே செல்லும் போதே சக்தி அவள் கட்டிலில் எடக்கு மடக்காக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவள் கட்டிலில் அவன் அருகில் சென்று அமர்ந்து தூங்கும் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவனை எழுப்புவோம் என்று நினைத்து அவன் அருகில் கையை கொண்டு சென்றாள். கொஞ்சம் தயக்கத்தில் தனக்கு தானே, ஐயோ இப்படி அசந்து தூங்குறவரை எப்படி எழுப்புறது என்று கூறிக்கொண்டாள். ஆனாலும் அவன் அப்படி தூங்குவது மனசு கேட்கவில்லை. ஒரு தலையணையை எடுத்து லேசாக அவன் தலையை தூக்கினாள். அவன் கொஞ்சம் உசும்பி வேறு பக்கம் திரும்பி படுத்தான். அவன் அருகில் சென்று அமர்ந்த சரண்யா மெதுவாக, சக்தி இந்தாங்க, இந்த தலைக்காணியாவது வச்சுக்கோங்க என்றாள். என்று தூக்கத்தில் கூறியவன் தலையணை வாங்குவதற்காக நினைத்து கொஞ்சம் கையை மேலே கொண்டு போனவன் கையில் சரண்யா தலையணை கொடுக்கும் முன் அவள் மடியை தலையணை என்று நினைத்து அதில் ஏறி படுத்தான். ஐயோ சக்தி, தலைக்காணி இங்க இருக்கு என்றாள் சரண்யா. அவன் தூக்கத்தில் அசந்திருந்தான். சரண்யாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் அவனை தன் மடியிலிருந்து இறக்கிவிட அவளுக்கு மனம் இல்லை. கொஞ்ச நேரம் தலையணையை கையில் வைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் நினைவில் இன்று சக்தி மகேஸ்வரியின் கீழ்த்தர வார்த்தைகளிலிருந்து தன் தாயையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றியது. தன் குடும்பத்தையும் அவன் குடும்பம் என்று கூறியது நினைவு வர தன்னை மறந்து சக்தி முகத்தை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் நெற்றி வரை குனிந்தாள். திடீரென்று ஒரு நினைவு வர விருட்டென்று எழுந்து, ஐயோ இது என்ன, என்னோட மனசு இப்படியெல்லாம் யோசிக்குது என்று தன் பின்னந்தலையில் தானே ஒரு அடி போட்டுக்கொண்டு தன் கையில் இருந்த தலகாணியை முதுகுப்புறம் பின்னால் வைத்து அதில் சாய்ந்தவள் அப்படியே தூங்கி போனாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.